வணக்கம். நம்ம நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஏஆர்சி ஸ்பெஷல் அப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப மக்கள் ரொம்ப வரவேற்பு இருந்து கிட்டத்தட்ட 2000 வியூஸ் மேல போயிருக்கு. சப்ஸ்கிரைபரே ஒரு 100 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ தென் யோசிச்சு பார்த்ததுல எவ்ரிடே ஒரு ஜுவல்லரியை பத்தி அவங்களோட ஸ்பெஷல் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேக்ரவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி ஸ்பெஷல். நீங்க நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி ஸ்பெஷல். அந்த ஜிஆர்டி ஸ்பெஷல் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்துருவோம். கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7150 ரூபாய் ஒரு கிராம். 25 ரூபாய் ஆட் ஆயிருக்கு, அதாவது கூடுதலா இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆபரண தங்கம் சொல்லக்கூடிய 916 25 ரூபாய் கூடி இன்க்ரீஸ் ஆகி 7150 ரூபாய் இருக்கு. நேத்து 7125 ரூபாய் இருந்து இன்னைக்கு 20 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 226 பாயிண்ட் அப் ஆயிட்டு 78,699 பாயிண்ட் போயிருக்கு. ஏன் நான் இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, நாளைக்கு தங்கம் ஒரு 20 ரூபாவோ 10 ரூபாவோ குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அதே லெவல்ல தான் மூவ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுக்காக தான் இந்த நம்ம கம்பாரிசன் எடுக்கிறோம். கோல்டு ரேட்டையும் ஸ்டாக் மார்க்கெட் மூவ்மெண்ட்டையுமே. இன்னைக்கு கோல்டுமே 25 அப்பா இருக்கு, ஸ்டாக்குமே அப்பா இருக்கிறது தான் 226 பாயிண்ட். மேபி நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், அதே லெவல்ல இருக்கலாம். ஆனா கோல்டு மார்க்கெட் கூடுவதற்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நாளைக்குமே 7150 ரூபாய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் நீங்க கோல்டு ரேட்டை பத்தி பேச வேண்டியது. நான் சொன்ன மாதிரி ஜிஆர்டி பத்தி பேசணும்னு சொல்லும் போது அவரோட பேக்ரவுண்ட் பார்க்கணும்ல. யார் அதை ஆரம்பிச்சான்னா ஜி ராஜேந்திரன் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. ஜி ராஜேந்திரன் தங்க மாளிகை, அதான் ஜிஆர்டி. அவர் தான் ஓனர். அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆரம்பிக்கப்பட 1964 ஆரம்பிக்கிறாங்க. 60 வருஷமா அவங்க சென்னை மார்க்கெட்ல இருக்காங்க. ஐ மீன் சென்னையில ஆரம்பிச்ச கடை இப்ப சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க, சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 60 வருஷமா இந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட பேக்ரவுண்ட். சரி, அதை பார்க்கும்போது ஷோரூம்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும்ல. மொத்தம் 60 ஸ்டோர் இருக்கு. 60 நகை கடைகள், 60 ஸ்டோர் அவங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. சென்னையில மட்டும் 17 ஷாப்பும், ஆந்திர பிரதேஷ் ஏபில 9 ஷாப் இருக்கு, 9 ஷோரூம் இருக்கு. தெலுங்கானால 5 ஷோரூம் இருக்கு. கர்நாடகா நம்மளோட நியர்பை ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டோர் இருக்கு. சாரி, கர்நாடகால 7 ஸ்டோர் இருக்கு. தமிழ்நாடு அதர் தென் சென்னை மட்டும் இல்லாம, சென்னையில மட்டுமே உங்களுக்கு 17 ஷோ சொல்லிருப்பேன் நானு, 17 ஷோரூம். சென்னை இல்லாம அதர் தென் தமிழ்நாடு, ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லுவாங்க. சென்னை இல்லாத மற்ற தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா 21 ஷோரூம் இருக்கு. பாண்டிச்சேரி, புதுச்சேரியில நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் பக்கத்துல, அது அங்க ஒரு ஸ்டோர் இருக்கு. சிங்கப்பூர்ல ஒரு ஷோரூம் இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு 61 ஷோரூம் இருக்கு. இதான் லிஸ்ட். நீங்க திரும்பி ரீவைண்ட் பண்ணி பாத்துங்க, வேணா நான் ரிப்பீட் பண்ண விருப்பப்படல. டோட்டலா 61 ஷோரூம் இருக்கு அவங்களோட. இதுதான் இவங்களோட வளர்ச்சி பாதை. இதுக்கு முன்னாடி 2 ஸ்டோர் ஆரம்பிச்சாங்க. அதாவது மலேசியால ஆரம்பிச்சாங்க, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. துபாய் ட்ரை பண்ணாங்க, அங்கேயும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஏன்னா ஜிஆர்டின்றது ஒரு இந்தியன் பிராண்ட் தான், அது ஆக்சுவலா இன்டர்நேஷனல் பிராண்ட் கிடையாது. அதனால அங்க 2 இடத்துல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் சிங்கப்பூர்ல இப்ப திரும்பி ட்ரை பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கும்ன்றது போக போக தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஜிஆர்டி பத்தி பார்க்க போனீங்கன்னா, ரீசெண்டா அவங்களை பத்தி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அதாவது மோடி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஒரு 50 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாரு. எதுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாருன்னா, அதாவது ஆன்லைன் சேல்ஸ், டிஜிட்டல் சேல்ஸ் சொல்லுவாங்கல்ல. அதாவது கிரெடிட் கார்டோ இல்லைன்னா ஜிபேவோ இல்ல ஆன்லைன் பேமெண்ட்டோ, கேஷ் பேமெண்ட் இல்லாம அதிகமா சேல் பண்றதுல அவங்க ஒரு ஷோரூம், அவங்க ஒரு கடையை ரெகக்னைஸ் பண்ணி, ஒரு கம்பெனி ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் அவார்டு கொடுத்தாரு. அந்த 50 லட்ச ரூபாய் அவார்டை மோடிக்கே திருப்பி கொடுத்தாரு அவங்களோட பையன், அதாவது ஜிஆர்டி ஓனர். அப்ப அந்த அளவுக்கு பணம் இருக்குன்றது அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிள். அவங்களோட வளர்ச்சியும் தெரியுது, வளர்ச்சினால அவர்கள் பொருளாதாரத்துல எவ்வளவு உயர்ந்திருக்காங்கன்னு தெரியுது. இதுல இன்னொரு முக்கியமான பார்க்க வேண்டியது என்னன்னா, அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன் பேங்க்ல ஒரு சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு கிளரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு, ஒரு சில்வர் கடை மாதிரி சின்ன கடையை ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 61 ஷோரூம் சவுத் இந்தியா ஃபுல்லா, சிங்கப்பூர்லயும் சேர்த்து 61 ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோர்ப்ஸ் இந்தியான்னு சொல்லுவாங்க, அதாவது உலக பணக்காரர்கள் வரிசையை லிஸ்ட் பண்றதுல ஒரு கம்பெனி இருக்காங்க. ஃபோர்ப்ஸ் இந்தியான்னு ஒரு பத்திரிகை தெரிஞ்சிருக்கும். அதுல கிட்டத்தட்ட ஒரு 268 ஒரு 300வது ஆளோ வராங்கன்னு நான் பார்த்து படிச்சேன். ரீசெண்டா ஒரு டேட்டா கிடைச்சது. ரொம்ப டீடைல் தேவையில்ல, பட் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் இதோட சாராம்சம். ஒரு சாதாரண மனிதன் ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வேலை செஞ்சவர் இன்னைக்கு இத்தனை பெரிய கோடீஸ்வரனா மாறி இருக்காருன்னா, அதற்கு கடினமா உழைச்சா ஜெயிக்கலாம், நம்மளுமே ஜெயிக்கலான்றது ஒரு உதாரணம். அதுக்காக தான் இந்த பாயிண்ட் நான் எடுத்து சொல்றேன். அப்போ ஜெயிக்க முடியாது, பேக்ரவுண்ட் வேணும், ஃபேமிலி இருக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. படிப்பு வேணும், கல்வி தகுதி வேணும், ஃபாரின் போய் படிக்கணும்லாம் கிடையாது. நீ ஜெயிக்கணும்னு முயற்சி வேணா ஜெயிச்சிருவ நீ. அதுதான் இந்த ஜிஆர்டியோட ஓனர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது. அவர்கள் இன்னைக்கு நல்லா பெஸ்டா ஒன் ஆஃப் த டாப் பர்சனா இருக்காங்க ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில. வேர்ல்டு உலக பணக்காரர்கள் வரிசையில அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. இது அவங்களோட பேக்ரவுண்ட். அது இல்லாம அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க,
அவங்க வந்து ஹோட்டல்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இது அவங்களோட அப்புறம் வந்து காலேஜஸ், அப்புறம் வந்து என்னது நர்சிங் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் நடத்திட்டு இருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க, ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் சமச்சீர் கல்வி சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல் நடத்திருக்காங்க. இது வந்து டைவர்சிபிகேஷன், அதாவது வளர வளர அவர்கள் வந்து தன்னுடைய துறைகளில் கால் பதிக்கிற விஷயத்த கூடுதலா பண்ணி போயிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஹிஸ்டரி, ஜிஆர்டி ஸ்பெஷல் சொல்ல வேண்டியது. நம்ம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அதோட பேஸ் பண்ணி அந்த நிறுவனத்துல என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, ஜிஆர்டி ஸ்பெஷல் நம்ம பண்ணிருக்கும் போது என்ன ஸ்பெஷல் பார்க்க போனா அவங்க வந்து குட் ஸ்டாக், நிறைய ஸ்டாக் வச்சிருப்பாங்க. எல்லா கடையிலுமே ஒரு 70ல இருந்து 80ல இருந்து 100 கிலோ, 150 கிலோ, 500 கிலோ, 1000 கிலோ ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டார். மற்ற கடையில வச்சிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஷோரூம் வந்து அதிகமான ஸ்டாக் வைக்கக்கூடிய கடை. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு எதிர்மறையான விஷயம் தான், அதிகமான வேஸ்டேஜ் விற்கக்கூடியவர்கள் அவர்கள். கொஞ்சம் கூடுதலாக வேஸ்டேஜ் தான், நியர் டு தனிஷ்க். தனிஷ்க்கு தான் டாப் வேஸ்டேஜ்ல, அதாவது மேக்கிங் சார்ஜஸ் சொல்லிக்கங்க, இல்ல வேஸ்டேஜ் சொல்லிக்கங்க, எது சொன்னாலும் சரி அவர் தான் ஹையஸ்ட் வேஸ்டேஜ் போடுறவங்க தனிஷ்க்கு. அதுக்கு இணையா அதிகமான வேஸ்டேஜ் வாங்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜிஆர்டி நிறுவனம். அதற்கு என்ன காரணம், அவர்களுக்கு கூடுதலா மக்கள் வந்து குவிறாங்க, பிசினஸ் நடக்குது, சேல் நடக்குது, அப்ப அவங்க வந்து கூடுதலா வாங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, மக்கள் போறதுனால அந்த வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு இந்த கடையில. இது வந்து ஒரு விஷயம் அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம். கோல்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு அவங்க கிட்ட ஸ்கீம். நான் அதை பத்தி நம்ம சொல்லிடலாம். 2 ஸ்கீம் தான் வச்சிருக்காங்க அவங்க. கோல்டு ஸ்கீம்னா அந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் சொல்லக்கூடியது. நியூ கோல்டன் 11 பிளெக்சி அப்படின்னாங்க அதுக்கு பேரு. அந்த 2 ஸ்கீம்ல ஒரு ஸ்கீம் வந்து 11 மாச ஸ்கீம், 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க வேல்யூ அடிஷன் சொல்லக்கூடியதுல, ஃபார் கோல்டு அக்குமுலேட் பண்ணா. அவங்க நீங்க கட்டுற காசை தங்கமா வர வச்சாங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் ஆன் வேல்யூ அடிஷன். அதுவுமே அப் டு 18% தான். உதாரணத்துக்கு ஒரு 10% எடுத்தீங்க ஒரு வேஸ்ட்னா 5% ஃப்ரீ, 5% நீங்க கட்டணும் அந்த ஸ்கீம்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 20% எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 கொடுக்க மாட்டாங்க, 9% தான் கொடுப்பாங்க, மீதி 11% நீங்க கட்டணும். இதே நீங்க தங்கமா வர வைக்காம உங்க கட்டுற கேஷாவே வர வச்சாங்கன்னா அதுல வந்து 100% வேல்யூ அடிஷன் ஃப்ரீன்றாங்க. கோல்டு அக்குமுலேட் பண்ணா 50%, கேஷ் அக்குமுலேட் பண்ணா 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ, அதுவும் 18% வரைக்கும் மட்டும்தான். ஒரு 10% ப்ராடக்ட்னா 10% ஃப்ரீ, 18% ப்ராடக்ட்னா 12% ஃப்ரீ. அதே 20% எடுத்தா 2% நீங்க கட்டி ஆகும். இது வந்து கேஷா அக்குமுலேட் பண்ணா. இதுதான் ஒரு ஸ்கீம், கோல்டன் 11 பிளெக்சி அப்படின்ற ஸ்கீம், நியூ கோல்டன் 11. அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்கீம் இருக்கு, கோல்டன் 1 பிளெக்சின்றாங்க, அதாவது ஒன் டைம் பேமெண்ட், ஒரு பிக்சட் டெபாசிட் மாதிரி வச்சுங்களேன். அதுவுமே 11 மாச ஸ்கீம், 25,000 இருந்து 1,99,000 வரைக்கும் கட்டலாம். அதுக்கு மேல கட்டினா நீங்க வந்து பேன் கார்டு கொடுக்கணும். ஓல்டு கோல்டும் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 50% டிஸ்கவுண்ட், அதுலயுமே 18% வேஸ்டேஜ் வரைக்கும் 50% டிஸ்கவுண்ட். நீங்க கொடுக்குற காசை அவங்க தங்கமா வர வச்சுறாங்க ஃபர்ஸ்ட் டைம்லனா, கோல்டு அக்குமுலேட் பண்ணா 50% டிஸ்கவுண்ட் வேல்யூ அடிஷன். இதே நீங்க வந்து கொடுக்குற காசாவே வச்சிருக்காங்க, 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் காசாவே வச்சிருக்காங்க 11 மாசம்னா, அதற்கு வந்து பாத்தீங்கன்னா 100% வேஸ்டேஜ் ஃப்ரீன்றாங்க, அப் டு 18% தான். இது புரிஞ்சுங்க, அதே கான்செப்ட் தான் எங்கேயுமே. இது ஒன் டைம் பேமெண்ட், அது வந்து மந்த்லி பேமெண்ட். இதுதான் அவங்களோட கோல்டு சேவிங் ஸ்கீம். இந்த 100% வேஸ்டேஜ் அப் டு 18%, 20% எடுத்தீங்கன்னா நீங்க 2% கட்டி தான் ஆகணும். இதே நீங்க கோல்டா வர வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம்லயேனா உங்களுக்கு வந்து அப் டு 18%, ஒரு 10% எடுத்தா 5% ஃப்ரீ, 20 எடுத்தா அதுலயும் வந்து உங்களுக்கு 9% தான் ஃப்ரீ, 11% கட்டி ஆகணும், ஒன் டைம் பேமெண்ட். இதுதான் அவங்களோட கோல்டு சேவிங் ஸ்கீம். ஒரு காலத்துல இவர்கள் வளர்ச்சிக்கு முழு 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 முதற் காரணம், நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அவங்களோட கோல்டு சேவிங் ஸ்கீம் தான். இன்னைக்கு அவர்கள் அந்த கோல்டு சேவிங் ஸ்கீமை விட்டுட்டாங்க. இதனால மத்த காம்படிட்டர்லாம் அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. இவர்களுக்கு இது வந்து கண்டிப்பா ஒரு சரிவா இருக்கும். இது அவர்களுக்கே ஒரு அட்வைஸ் சொல்றேன். இதை நீங்க மாத்தலனா ஜிஆர்டி போக போக உங்களோட வியாபாரம் குறையும். ஆல்ரெடி வேஸ்டேஜ் கம்மின்ற பிரச்சனை இருக்கு. இதுல கூடுதலா வந்து ஸ்கீமே பெனிஃபிட் இல்லாத போது மிடில் கிளாஸ் கிரௌடு நீங்க இழப்பீங்க. தனிஷ்கோட கான்செப்ட் வேற சார். அவங்க டாடா பசங்க, டாடாவோட அதர் நிறுவனத்துல இருந்து வந்தாலே பிசினஸ் நடந்துரும். பட் ஆனா ஜிஆர்டின்றவங்க மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் கிளாஸ் 3 பேருக்கும் கேட்டர் பண்றதுனால இந்த ஸ்கீமை உடைக்கும் போது ப்ராப்ளம் வரும். இது அவங்களுக்கு அட்வைஸ். இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது மாட்டினா அவங்களுக்கும் பெனிஃபிட், கஸ்டமர்ஸ்க்கும் பெனிஃபிட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹை வேஸ்டேஜ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கோல்டு ஸ்கீம் பத்தியும் பேசியாச்சு. கோல்டு டிசைன்ஸ், ஜுவல்லரி டிசைன் வந்து நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க, நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க, நோ டவுட். அப் ட்ரெண்டுக்கான டிசைன் வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து ராசியான ஷாப்னு பேர் எடுத்துட்டாங்க, 60 வருஷமா இருக்காங்க. யாருக்கென்னா ஜிஆர்டில வாங்க நிறைய நகை சேர்த்துட்டாம சொல்றாங்க, ராசியான ஷாப்னு பேர் எடுத்துட்டாங்க. இது அவர்களோட பலம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது ஒரு முக்கியம் நான் சொல்ல வேண்டியது. அப்புறம் பாத்தீங்கன்னா ராசியான ஷாப் பத்தி பேசிட்டேன். இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல அவங்க 2 ஆஃபர் தான் போடுவாங்க, வருஷத்துக்கு 2 ஆஃபர் தான் போடுவாங்க. அதாவது பெனிஃபிட் கொடுக்குற ஆஃபர் கஸ்டமருக்கு.
என்ன ஆஃபர்னா 50 ரூபாய் கம்மி பண்ணுவாங்க ஒரு கிராமுக்கு. அது நார்மலா பண்றது. இப்ப ஆல்மோஸ்ட் ரேட் ஏறினாலும் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது ஆஃபர் என்ன போடுவாங்கன்னா 1 கிராம் தங்கத்துக்கு 1 கிராம் வெள்ளி இலவசம்னாங்க. அது இப்ப 100 ரூபாய் ஆயிடுச்சு ஒரு வெள்ளி 1 கிராம். அதனால அதுவுமே இப்ப பண்றாங்கன்னு தெரியல. இது 2 ஆஃபர் தான். கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுக்குற ஆஃபர் போடுவாங்க. மத்த ஆஃபர் எல்லாமே பாத்தீங்கன்னா பேங்கிள் மேல, டைமண்ட் மேல, செயின் மேல, ரிங் மேல நிறைய ஸ்டாக்க பம்பின் பண்ணி அதை மட்டுமே கஸ்டமர் பிரசன்ட் பண்ணுவாங்க. கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் மார்க் ஆஃபர் எதுவும் கொடுக்கறது கிடையாது. இன்னொரு தப்பு என்ன பண்றாங்கன்னா, இப்ப சின்ன சின்ன பொருள் வாங்குறாங்க, வெளியில வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பேக் கூட கொடுக்க மாட்டாங்க. இதுவுமே அவர்கள் செய்யற தப்பு. இதுவுமே அவங்க நிறுவனத்துக்கு போய் சேரணும், கஸ்டமருக்கு புரியணும். இந்த மாதிரி பெனிஃபிட்டை கட் பண்ணும்போது கஸ்டமர் உங்களுக்கு வர கஸ்டமர் குறையும். அதனால மற்ற நிறுவனங்கள் பெனிஃபிட் அடைவாங்க, உங்களுக்குமே லாஸ் ஆகும். இது உங்களுக்கு ஒரு அட்வைஸ், கஸ்டமருக்கும் இது இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். இதுதான் வந்து ஜிஆர்டி பத்தி. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இதுல பினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த் 3 விஷயங்களை பத்தி பேசியிருப்போம். பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம் அண்ட் இறை நம்பிக்கை. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா இது யாரோட பார்க்கலாம். இதுல எந்த தவறான விஷயங்களும் பேசப்பட மாட்டோம். யாரை பத்தியும் குறை கூறுறது நம்மளோட கருத்து கிடையாது. இந்த சேனலே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த், மனிதனுக்கு தேவையான பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம் அண்ட் இறை நம்பிக்கை பத்தி தான் பேசிட்டு நம்ம. வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நாளைக்கு இன்னொரு பெஸ்டான வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தது ஜிஆர்டி ஸ்பெஷல். தேங்க்யூ சோ மச். பாய்.